The next, I'm inviting our chief guest to deliver a small speech. Please put your hands together to welcome our chief guest, Dr. Poonarajan, please. Mahadevan, can you do the honor? First and foremost, I want to thank the present President, Madam Vatsala, for all the compliments he has paid for the work I have done during my tenure of office. தமிழில் முதல் பேச கொஞ்சம் விரும்புகிறேன். ஸ்கந்தபுரோதயா கல்லூரி பழைய மாணவர் சங்க தலைவி திருமதி வட்சலா கங்காதரன் அவர்களே, ஏனைய சங்க நிர்வாக குழுவினர்கள் மற்றும் எமது முயற்சிக்கு பலன் அளிக்கும் முகமாக இங்கு குழுமியிருக்கும் நண்பர்கள் யாவருக்கும் எனது வணக்கம். என்னை பிரதம விருந்தினராக இவ்வைபவத்திற்கு நியமித்த சங்க குழுவினருக்கு நன்றி கூறுவதுடன் நான் சில வார்த்தைகள் கல்லூரி பற்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். பலருடன் போட்டியிட்டு இலங்கை சர்வகலாசாலையை புகுவதற்கு வழிகாட்டிய எனது வருங்கால வாழ்க்கையை போக்கையே நிர்ணயித்தது இந்த கல்லூரி. இவ்வாறான வழிகாட்டியாக இக்கல்லூரி பல மாணவிகளுக்கு வாய்ப்பளித்துள்ளது. கந்தரோடை கிராமத்தில் இக்கல்லூரி அமைந்துள்ள போதிலும் இக்கல்லூரி பெரும் நகர்ப்புற வாய்ப்பினை மாணவிகளுக்கு அளித்து வருகின்றது. உலக நகரங்களில், குறிப்பாக மேலை நாட்டு நகரங்களில் கல்லூரியில் கற்ற மாணவிகள் உன்னத தொழில்நுட்ப நிறுவனங்களில் கடமையாற்றி வருகின்றனர். இங்கே இலங்கையிலும் மருத்துவத்துறையில் நிபுணர்களாக விளங்கி வருகின்றனர். இதற்கு காரணகத்தாக விளங்கி வித்திட்ட கல்லூரியில் கடமையாற்றிய சிறந்த ஆசிரியர்களும் சிறந்த அதிபர்களும் காரணமாகும். தற்பொழுது செல்வஸ்தான் சிறந்த ஒரு தலைவராக விளங்கி வருகிறார். வரலாற்று ரீதியிலே கூறப்போனால் ஒரேற்ற சுப்பிரமணியத்தை கூறியாக வேண்டும். அவர் சேவை செய்த காலத்தை எப்பொழுதும் ஒரு பொற்காலம் என்று வழங்குவார். 15 வருடங்களாக பழைய மாணவர் சங்கத்திற்கு நான் கடமை செய்வதற்கு வாய்ப்பு அளித்த நிறுவனத்துக்கு எனது நன்றி. ஆனால் யாப்பிலே கூறப்பட்டிருப்பது என்னென்றால் 3 வருடங்கள் மட்டுமே இந்த தொழிலை இவ்வாறு கடமையாற்றலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த
நிறுவனத்தினர் என்னை மீண்டும் மீண்டும் அமைக்க வேண்டும் என்று கூறி இதனாலே தான் நான் 15 வருடங்களாக கடமை ஆற்ற வாய்ப்பளித்தது. அவர்கள் குறிப்பாக 5 தடவைகளில் மீண்டும் மீண்டும் என்னை சேவையிலே அமைத்ததினால தான் நான் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை சங்கத்தின் தலைவராக விளங்கினேன். அதனால் அந்த காலவாளையில் பல தொண்டுகள் எமது தலைவி கூறியது போல செய்யக்கூடியதாக இருந்தது. இறுதியாக அன்பர்களே, ஸ்கந்தோரோதயா கல்லூரி ஆற்றி வரும் அரிய சேவையை தொடர்ந்து செயற்படுத்தி சமுதாயத்தை மலர்ச்சியுறச் செய்ய இறைவனை நாம் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. சில வார்த்தைகளை நான் ஆங்கிலத்திலேயே கூற விரும்புகிறேன். Ladies and gentlemen, I would say a few words in English. It is my pride and pleasure to be the chief guest at this function today. I am very thankful to the executive committee for requesting me to be the chief guest for this occasion. They will certainly have their valid reasons and I shall not delve into it. Skandorodaya College is a prime institution in Kandaroda village which has brought significant upward mobility to a community belonging to a relatively poor economic background and placed them in esteemed positions in life world over, provided the much needed sunshine to families. There are a variety of examples I could cite, but I want to cite my example. I was studying at St. Joseph's College in Colombo with all the facilities there and with swimming pools and tennis courts, but I did not make much headway. But I came to Skandorodaya College for a period and I entered the University of Ceylon direct and ended up in the academic staff of the Colombo University on a very high position. So I would say that this school is really a school that brings upward mobility to the families and individuals. They are all doing well. Let us all pray that this trend of which has been going on should continue forever and make the community around the college prosper. Let me finally, I want to give special mention to a friend, a classmate, Mr. Rasanayagam. Sadly, he is no more. He was my great friend, he was my advisor, and he was a valued mentor. And I am so proud to say that his advice was always there for me. And partly, if I had a successful session as a president, I would owe that to Mr. Rasanayagam. Thank you very much, ladies and gentlemen. Please enjoy the rest of the evening. Thank you, Dr. Puvanaraja. Please, everyone, put your hands together to give your appreciation to him. In the beginning, I said Skandorodaya College produced many talented sportsmen, scholars. So today, we are going to recognize few people who done extremely well for the sports, not only school level, national level, and many more ways. So to do the honor,
I'm inviting அவர் எப்படி கூப்பிடுற தரையில் கூப்பிடுறதா நிரஞ்சன் கூப்பிடுறதா ப்ளீஸ் put your hands together to welcome நிரஞ்சன். Hi, thank you very much for all you guys to come here and attend a wonderful evening. But unfortunately, it's been packed slightly than what we thought. But thank you for adjusting it. And I can see bit by people are just sort of adapting it and getting on with the party, and is moving very smoothly. And I am here today very quickly. I just wanted to honor a special person in our school, in my era, because there's a lot of people been, 69, 70, 75, so I heard the stories. I think that probably Mr. Nimalananda here, Kandaraja there, they were sort of representing Jaffna district and Ceylon football team and all that, but I'm not going to go through that way. During that my era, during that my time, I just wanted to honor someone very special in athletics. His name is Jay Kumar, but unfortunately he's not mobile as usual. But let me tell you what is his achievement, and just wanted to give a quick appreciation of him, and I'm just going to leave him. He's a Jay Kumar. He is under 13 long jump, triple jump. He was Jaffna district first place. Then under 15 high jump, long jump, triple jump, Jaffna district first place, as well as very importantly in island level under 15 he became the first in island, all Sri Lankan island high jump under 15 he became first. Then under 17 he went to high jump all island in, I think in Royal or somewhere, he became second. Triple jump he became third. So someone in my era, I can say I witnessed, these are the guys I was just my role models the time I was growing up in Skandarodia College. So my real appreciation to Mr. Jay Kumar. And the Tamil you need to appreciate him. So our and the all boys of Skandarodia College, we valued his contribution to school, and our special award all the way from Norway. Another best cricketer came from Lockums. Those days, I don't know, back in 80s, 82s, most of the people knows his Lockums. His name is Logeshwar. He's Skandarodia College as well. He came from all the way from Norway to give that award to, can I have that award to present to Jay Kumar? This is the award we are just presenting behalf of UK OSA.